இனிய உறவுகளுக்கு வணக்கம். குழிக்குள் குடிக்கொண்டுள்ள குலதெய்வம் பிரபஞ்சத்தில் உள்ள பேய், பிசாசு போன்ற அனைத்து தீய சக்திகளையும் அடக்கியாளும் ஆங்காரி. பில்லி, சூனியம், மாந்திரீகம், ஏவல், தீராத நோய் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கும் காவல்காரி. ஊர் எல்லையிலே குடிக்கொண்டு ஊரையே காக்கின்ற எல்லைச்சாமி. கைலாயத்தின் கமலமணம் வேண்டாம், சுடுகாட்டின் பிணவாடைய வேண்டுமென்றும் சொன்ன வாக்கு தவறினால் அந்த குடும்பத்தில் உள்ள சூழி பெண்களை கருவறுத்தும் நிறைமாத சூழியாடு, பன்றி, கோழி போன்றவற்றையும் இரத்தம் கலந்த எரிசோரை படையலாக ஏற்றும் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கும் ஒரு அதிசக்தி வாய்ந்த தெய்வம்தான் இருசி. இருசி என்றால் ஒரு கொடிய பெண் தெய்வம் என்றும் வயது வந்தும் பூப்படையாத ஒரு பெண் என்றும் பொருள். இருசாயி, குழியிருசி, இருசார், காட்டேரி என பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படுகிற இந்த அம்மன் பெரும்பாலும் மலை அடிவாரங்களில் காடுகளிலேயே குடிக்கொண்டுள்ளார். நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களில் காவல் தெய்வமாகவும் பல்வேறு சமூகத்தினரின் குல தெய்வமாகவும் வணங்கப்பட்டு வருகிறார் இருசி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செய்யாறு அருகே உள்ள மேல் சீசமங்கலம் என்ற ஊரில் காட்டேரி என்ற பெயரில் வேப்ப மரத்தடியில் பெரிய குழியில் குடிக்கொண்டுள்ளார் இருசி. இவ்வாறு குடிக்கொண்டுள்ள காட்டேரியை குலதெய்வமாக ஏற்ற அந்த சமூக மக்கள் அவர்களே பூஜை செய்து வழிபடுவார்கள். இவ்வாறு நடைபெறும் காட்டேரி பூஜையானது பௌர்ணமி அன்று நள்ளிரவில் காட்டேரிக்கு படையலாக கருத்து சினையாக உள்ள பெட்டைக்கோழி, ஆடு, பன்றி போன்றவற்றை பலி கொடுத்து அதிலிருந்து வடியும் இரத்தத்தை சோற்றில் பிசைந்து நாலாபுரமும் வீசிட்டு திரும்பி பார்க்காம சென்று விடுவார்கள். இவ்வாறு எரியப்படும் சோற்றுக்கு பெயர்தான் எரிசோறு. இருசி எனும் இந்த காட்டேரியின் பூஜையானது ஊர் எல்லையில் உள்ள நடுக்காட்டிலோ குளத்தங்கரையிலோ மலை அடிவாரங்களிலோ ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த குலத்தை சேர்ந்த ஒரு மூத்த சுமங்கலி பெண்ணால் சதுர வடிவில் கிழக்கு திசையில் வாசல் வைத்து ஒரு சன்னதி ஒன்று கட்டப்படும். அதை சுற்றியும் மண்ணால் செய்த உருவங்களை வைப்பார்கள். அதுவே காட்டேரியின் பூதப்படைகள். இவ்வாறு மண்ணால் செய்த பொம்மைகளை எண்ணக்கூடாது. அந்த குடிலின் நடுவே ஒரு குழியை வெட்டி கருப்பு சேலை அணிந்த ஒரு சுமங்கலி பெண் மற்றும் அந்த சமூக பெண்கள் எல்லாருமே சேர்ந்து இருசி எனும் காட்டேரியை அழைப்பாங்க. மேலும் காட்டேரிக்கு படையலாக மண்ணில் செய்த பிள்ளையார், கொழுக்கட்டை, பாயாசம், அதிரசம், செவ்வரளி, சந்தனம் மற்றும் பலி கொடுத்த ஆடு, கோழி, பன்றியின் தலை போன்றவற்றை காட்டேரி இருக்கும் அந்த குழியை தோண்டி புதைச்சி வைப்பாங்க. முக்கியமாக எக்காரணம் கொண்டும் காட்டேரிக்கு படைத்த எந்த ஒரு பொருளையும் எண்ணக்கூடாது. காட்டேரியை வழிபடுகின்ற அந்த குறிப்பிட்ட சமூகத்தினரை தவிர மற்ற சமூகத்தினர் யாருமே காட்டேரி பூஜையில் கலந்துக்க கூடாதுன்னோ, காட்டேரிக்கு படைத்த எந்த ஒரு பொருளையும் பார்க்கக்கூடாதுன்னோ, பிரசாதங்கள் எதையுமே எடுத்துக்க கூடாதுன்னோ சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. மற்ற சமூகத்தினர் காட்டேரியை கும்பிடலாம், ஆனால் நள்ளிரவு நடக்கும் இந்த காட்டேரி பூஜையில் மட்டும் கலந்துக்கவே கூடாது. இந்த வழிபாட்டு வழக்கமானது கடைத்தமிழ் சங்க காலத்திலிருந்தே தமிழர்களிடையே இருந்து வருது. இருசியம்மன் தமிழர்களின் பழந்தெய்வம் என்பதற்கு ஆதாரமாக அகநானூற்று பாடல்களில் குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. சங்க காலத்தில் அதியன் என்ற அரசனுக்கும் மியிலி என்ற அரசனுக்கும் போர் வருது. அந்த போரில் தன்னை வெற்றி பெற வைத்தால் ஒரு பெரும் பலியை தருவதாக மியிலி காட்டுப்பேய் தெய்வத்தை வணங்குறான். வணங்கியபடியே மியிலி போரில் வென்று தன்னை வெற்றி வாகை சூட வைத்த காட்டுப்பேய் தெய்வத்துக்கு படையலாக நள்ளிரவில் வேப்ப மரத்தடியில் ஒரு குழியை வெட்டி தான் தோற்கடித்த அதியனையே பலி கொடுத்து அவனது தலையை குழியில் படையலிடுகிறான். இவ்வாறு இருசி எனப்படும் காட்டேரி இந்த அகநானூற்று பாடல்ல பேய் தெய்வம் என வழங்கப்பட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் தற்போதுள்ள கந்த சஷ்டி கவசத்திலும் கூட இருசியின் பெயரானது இடம்பெற்றிருக்கு. இருசி எனும் இந்த கொடிய தெய்வமானவள் தன்னிடம் சொன்ன வாக்கை மீறுபவர்கள், வேண்டுதலை நிறைவேற்றாமல் அலட்சியப்படுத்துபவர்கள், வேண்டிய நன்மைகள் அனைத்தும் கிடைத்த பிறகும் தன்னை கண்டு கொள்ளாமல் இருப்பவர்கள் என இவர்கள் அனைவரையும் தண்டிக்க அவரவர் குடும்பத்தை சேர்ந்த சூழி பெண்கள், அதாவது கர்ப்பிணி பெண்களின் கருவை பிடுங்கி அதை தின்று பசியை போக்கிக் கொள்வார். மேலும் அடைபட்டு கிடக்கும் குழியிலிருந்து வெளியே வந்து காடு, கரை, மலை என ஆக்ரோஷமாக சுற்றித் திரிவாள். இதன் காரணமாகவே இருசியை குலதெய்வமாக கொண்ட தமிழ் மக்கள் தாங்கள் செய்ய வேண்டிய அனைத்து வேண்டுதல்களையும், பூஜைகளையும், படையல்களையும் காலங்காலமாக மிக கட்டுப்பாட்டுடன் கடைபிடித்து வராங்க. இருசியம்மன் உருவான வரலாறை தெரிந்து கொள்ள கணக்கிலிட முடியாத பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னோக்கி சென்று பார்க்கலாம். திருக்கைலாயமலை. அங்க அனைத்திற்கும் ஆதியான சிவபெருமான் பார்வதியுடன் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்போது நள்ளிரவு வேளையில் சிவபெருமான் அசந்து தூங்கிக் கொண்டிருக்கிற சமயம் பார்த்து பார்வதி அதிபயங்கரமான ஆக்ரோஷ உருவம் எடுத்து கைலாயத்தை விட்டு கிளம்பி போறாங்க. சட்டென்று சிவபெருமான் கண்விழித்து பார்த்தபோது தன் மனைவி பார்வதியை காணவில்லை. பின் அதிகாலையில் சிவபெருமான் எழுவதற்கு முன்பாகவே பார்வதி கைலாயம் வந்து சிவபெருமான் அருகில் உறங்கிவிடுகிறார். காலை எழுந்து பார்வதியிடம் நள்ளிரவில் எங்கே சென்றிருந்தாய், உன்னை காணவில்லை என சிவபெருமான் கேட்க தனக்கு தூக்கம் வராததால் வெளியே சற்று உலவிக் கொண்டிருந்ததாக சொல்கிறார் பார்வதி. ஆனால் அனைத்தையும் உணர்ந்த சிவபெருமானுக்கு தெரியும் தன் மனைவி பார்வதி கூறுவது பொய், ஏதோ ஒன்றை தன்னிடம் மறைக்கிறாள் என்று.
உண்மையை தெரிந்து கொள்ள முடிவெடுத்த சிவபெருமான் அன்றிரவு தூங்குவது போல் கண்களை மட்டும் மூடிப்படுத்திருந்தார். பார்வதியோ சிவன் உண்மையாகவே உறங்கிவிட்டார் என நினைத்து கைலாயத்தை விட்டு புறப்பட பார்வதியை அவருக்கு தெரியாமல் பின்தொடர்கிறார் சிவபெருமான். நெடுந்தூரம் சென்ற பார்வதியோ பயங்கரமான ஆங்கார உருவம் எடுத்து சுடுகாட்டில் எரிந்து கொண்டிருக்கின்ற பிணங்களையும் புதையுண்டு கிடக்கின்ற சடலங்களையும் பிச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து அதிர்ந்து போன சிவபெருமான் பார்வதியின் இந்த ஆக்ரோஷ குணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவெடுக்கிறாரு. அடுத்த நாள் இரவு வழக்கம் போல பார்வதி செல்லும் வழியில் சுடுகாட்டுக்கு அருகே ஒரு குழியை வெட்டி அது தெரியாமல் இருக்க இலைத்தலைகளை போட்டு மறைத்து விடுகிறார். இதனை அறிந்திராத பார்வதி எப்பவும் போல நள்ளிரவில் கைலாயத்தை விட்டு புறப்படுறாங்க. பார்வதியை பின்தொடர்கிறார் சிவபெருமான். செல்லும் வழியில் சிவபெருமான் வெட்டி வைத்துள்ள குழியை கவனிக்காத பார்வதி அதில் தவறி விழுந்துவிட சிவபெருமானிடம் பார்வதி வசமா மாட்டிக்கிறாங்க. நடந்த அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொண்ட சிவபெருமான் கடும் கோபத்துடன் கண்கள் சிவக்க பார்வதியை பார்க்க, பார்வதியோ தனக்கு சில நாட்களாகவே இந்த பிணத்தை உண்ணும் பழக்கம் வந்துவிட்டதாகவும் தன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமாறும் வேண்டி வணங்க, சிவபெருமானோ இந்த அரக்க குணம் கொண்ட உனக்கு கைலாயத்தில் இடம் கிடையாதுன்னும் இப்போது உன்னுடைய இந்த அரக்க குணங்களையும் பிணம் உண்ணும் இந்த பழக்கத்தையும் இந்த குழியிலேயே விட்டுவிட்டு வர வேண்டும் என்று சொல்ல, தனது விருப்பத்தை விடவும் தன் கணவனின் சொல்லே பெரிதென நினைத்த பார்வதி தன்னுடைய அனைத்து ஆக்ரோஷ குணங்களையும் பிணத்தை சாப்பிடும் இந்த வழக்கத்தையும் அந்த குழியிலேயே விட்டுவிட்டு சிவனின் சக்தியாக மேலே வர, சிவபெருமான் அந்த அதிபயங்கரமான பார்வதியின் அவதாரத்தை அந்த குழியிலேயே மண்ணை போட்டு மூடி பாதாளத்தில் அடைத்து விடுகிறார். அவ்வாறு பார்வதியின் அதிசக்தி வாய்ந்த ஆங்கார அவதாரமே காட்டேரி எனப்படும் இருசி. இதன் காரணமாகவே பார்வதியின் அதிபயங்கரமான சக்தியான இருசி குழியில் அடைக்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை காலங்காலமாக தமிழர்களின் காவல் தெய்வமாக வணங்கப்பட்டு வருகிறார். நள்ளிரவில் நடைபெறும் காட்டேரி பூஜையின் போது மட்டுமே இருசி பாதாள குழியிலிருந்து வெளியே வந்து தனக்கு படைக்கப்பட்ட படையல்களை ஏற்று மக்களுக்கு அருள் வழங்கிய பிறகு பின் மீண்டும் பாதாள குழியிலேயே அடைபடுகிறார். அவ்வாறு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் போதோ வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்டாலோ சொன்ன வாக்கின்படி காட்டேரிக்கு கொடுக்க வேண்டிய படையலை தவறாமல் கொடுத்தே ஆக வேண்டும். அவ்வாறு படையலை கொடுக்காவிட்டால் குழியை விட்டு வெளியே வந்து காடு மேடு மலை என சுற்றி திரிந்து வாக்கு தவறியவரின் குடும்பத்தில் உள்ள கர்ப்பிணி பெண்களின் கருவை பிடுங்கி தின்றும் இளம் பெண்கள் பூப்படைவதில் சிக்கல்களை கொடுத்தும் தண்டிப்பார். இதனாலேயே காட்டேரி எனும் இந்த அதிபயங்கரமான தெய்வத்துக்கு இருசி என்ற பெயர் வந்தது. ஆதி தமிழர்கள் இருசியம்மனுக்கு கோயில் கட்டியோ சிலைகள் வைத்தோ வழிபடவில்லை, குழிகள் வெட்டியே வழிபட்டிருக்காங்க. அதுவே பாரம்பரிய ஆதி வழிபாட்டு முறை. ஆனால் தற்போது இருசியம்மனுக்கென்று கோயில் கட்டி சிலை வைத்து பொங்கல் வைத்து வழிபடும் வழக்கமும் தமிழர்களிடையே இருந்து வருது. தன்னை நாடி வேண்டி வணங்குறவர்களை அரவணைத்து வேண்டியவற்றை கொடுத்து பாதுகாக்கும் தாய்மை குணம் பாதி, தன்னை அலட்சியப்படுத்தி வாக்கு தவறும் பகைவர்களையும் தீயவர்களையும் கருவறுத்து பழிவாங்கும் ஆங்கார குணம் பாதி என நாணயத்தின் இரு துருவங்கள் போல இரு வெவ்வேறு குணங்களை கொண்டவர்தான் காட்டேரி எனப்படும் இருசி. நாம் இந்த வீடியோவில் இருசி காட்டேரியம்மன் பற்றிய பல்வேறு மர்மங்களையும் வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற பல சுவாரஸ்யமான பதிவுகளை பார்க்க நமது ரிலாக்ஸ் வித் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த உண்மைகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அட்மின் சங்கமேஷ். நன்றி, வணக்கம்.